கைஸ் வெல்கம் டைம் இந்த லெசன் இந்த நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏன் இவ்வளவு எக்ஸைட்மென்ட்னா நாளைக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டான ஒரு விஷயம். சரி, யாரெல்லாம் நம்ம மூணு நேர்ல பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க எக்ஸப்ட் யார் நீலா. நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. நீலாம்ஸ்ட்ராங் நேரில் பார்த்துருவாங்க. நாசாவில் வந்து நிறைய பேர் நேரில் போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலை மென்ஷன் பண்ண விரும்பலை. கோயம்புத்தூரில் இருக்க ஒரு கான்வென்ட். ஓகே, இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அப்துல் கலாம் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டாக படித்த ஒருத்தர் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்பேஸ் ஈவெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஈவெண்ட்டுக்கு தான் போக இவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நாளைக்கு சாயந்தரம் போகிறோம். அங்கே யார் வேணால் போய்க்கலாம். நீங்களும் போய்க்கலாம். உங்களுக்கு வேணால் கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஸ்கூல்னு கண்டுபிடிச்சி போய்க்கோங்க. நாளைக்கு மட்டும் இருக்கும். நாங்கள் நாளைக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் பார்த்துட்ருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நம்ம லாஸ்ட் டேட்டுக்கு போகிறோம். எல்லா பீச் போட்டு வச்சுருப்பாங்க. அதை போய் கண்ட்ராவியாக பார்க்கலாம். தென் என்ன இப்போ சொல்கிறது? தி நெக்ஸ்ட் டே பறக்க ஓடுறோம். டைம் ஆயிடுச்சு. பறக்க ஓடு. போகிறோம், பங்கு பண்ணுறோம். இப்போ வந்து ப்ரோக்ராம் நடந்தது. 3 பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. தென் லேசர் லைட் வச்சு எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஓகே தென் வேண்டாம், நான் அப்புறமா காமிக்கிறேன். லாஸ்ட்டாக முடியும் போது காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காய்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு ஆக்சுவலி இப்படி இருக்குது, ஆஃப் மூன். பட் எப்படி ப்ரொஜெக்டரில் காமிக்கிறாங்க பார்ப்போம். லேசர் லைட் தெரியுதா? தெரியுதா? எஸ் சார். ஒரு ஸ்டார் அங்க மூவ் ஆயிட்டே இருக்கு. எனக்கு தெரியுது. காய்ஸ் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது தெரியுமா? சார் நீங்கள் லேசர் லைட் மட்டும் அடிங்க சார். கைஸ் ஆல்மோஸ்ட் தேர். சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணு. ஆக்சுவலி அங்கே இருக்கிற மினுமினுக்கிறதெல்லாம் எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆக்சுவலி ஸ்டார் இதில் ஒன்றும் தெரியல. லைட்டு போடுறீங்க? வேண்டாம். இல்லை, தண்ணி தாக வந்துருச்சு எங்களுக்கெல்லாம். எங்கள் கேங்கை கண்டுபிடிச்சி தண்ணி கேட்கப்பா. ஏடி அனாமிகா, ஆமாம் நில்லு கொஞ்சம் லைட்டு. ஏ ஜாய்ஸ்மா, ஜாய்ஸ் பென்சியா லைட் அடி, வீடியோ எடுப்போம். ஓகே காய்ஸ், நாங்கள் ரெஸ்ட் ரூம் போய் பங்கம் பண்ணுறோம். வாங்க போகலாம். சரி போய் உட்காரலாம். வெயிட். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு விளாக் எடுக்கிறியாங்கிறாங்க. ஏ ஸ்டார் பிளிங்கிங் கேர்ள். நகருதுடி. இல்லை லேசர் லைட் அடிக்கிறாங்கடி. லேசர் லைட் தான் நகருது. லைட் போட்டுருக்கு. ஓகே காய்ஸ், ஒன்றுமே இல்லையா? எதுக்கு லைட் ஆஃப் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க முன்னாடி இருந்த முனிவர்கள் வச்சுருந்த காலத்து அறிவியல் தான் விண்வெளி. அதுக்கப்புறம் அறிவியல் அறிஞர்கள் வந்ததுக்கப்புறம் உருவானது விண்வெளி அறிவியல். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இங்கேருந்து டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற முடிஞ்சா பிரபஞ்சம் ஒரு வார்த்தையில் சொல்ல முடிஞ்சாலும் விவரிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயம் பிரபஞ்சம்.
இரவு நேரத்துல வானத்தை பார்த்தா பல கேள்விகள் தோணும். இந்த நட்சத்திரம்லாம் எங்க இருக்கு, எப்படி அங்கேயே இருக்கு, எப்படி வெளிச்சமா இருக்கு, அங்க என்ன இருக்கும், அப்படியே போயிட்டு இருந்தா என்ன வரும், நம்ம பூமி மாதிரி அங்கிட்டு ஏதாவது கிரகம் இருக்குமா, இப்படி பலருக்கு பல சமயங்கள்ல வானத்தை பார்க்கிறப்ப தோன்றது உண்டு. அப்படி நமக்குள்ள இருக்க பல கேள்விகளுக்கான பதில் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கு. பறந்து விரிந்த இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பற்றிய பதிவு தான் இது. 1380 கோடி ஆண்டுகளா இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்க கூடும்னு வானியலாளர்கள் ஆராய்ச்சி மூலமா கருத்துக்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிவடைஞ்சிட்டே தான் போகுது. பிரபஞ்சம் இருளால் ஆனதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த பிரபஞ்சம் எதனால ஆனதுன்னு இதுவரை கண்டுபிடிக்கப்படல. பிக் பேங் தியரி, மகா பிரளயம், உலகம் உருவாவதற்கான முக்கியமான நிகழ்வு இதுதான்னு பல அறிவியல் ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. அளவிட முடியாத அது ஒரு நட்சத்திரம். அந்த எரி நட்சத்திரத்தை சுத்தி தான் பாறைகளும் வாயுக்களும் நிறைந்த உருண்டையா கிரகங்கள் இருந்து வருது. சூரிய குடும்பமே மில்கி வேன்னு சொல்லப்படுற பால்வெளி வீதியில தான் இயங்கிக்கிட்டு வருது. சூரியன் மாதிரியான எரி நட்சத்திரம் மொத்தம் 40,000க்கு மேல இந்த பால்வெளி வீதியில இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்தந்த ஆற்றலை பொறுத்து தான் அதை சுத்தி கிரகங்கள் உருவாகக்கூடும். 40,000 சூரிய குடும்பத்துக்குள்ள எத்தனையோ கிரகங்கள் உயிர் வாழ தகுதியுடைய கிரகங்கள் இருக்கலாம், உயிரினங்கள் இருக்கலாம். நம்மளை விட, அதாவது மனித இனத்தை விட முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம், இப்போ முன்னேறிட்டும் இருக்கலாம். ஏலியன்ஸ்ன்ற ஒண்ணு கற்பனைகள்லையும் கதைகள்லையும் மனித வடிவம் கொடுத்து கண்ணு காது கை கால் கொடுத்துருக்கோம். அப்படி மனித வடிவில் இல்லாத உயிரினங்கள் கூட ஏலியனா இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இருக்கக்கூடும்னு சொல்ற தகவல்கள் எல்லாம் நிரூபிக்க முடியாத அளவு இருக்கு. அதுக்கு காரணம் அது எல்லாம் லட்சக்கணக்கான ஊர்ல, தெருவில், வீட்டுல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இதுக்கு நடுவுல எத்தனை சண்டை, சந்தோஷம், பிறப்பு, இறப்புன்னு இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல நம்ம இடத்தை கணக்கிட்டா நம்ம அமீபாவினுடைய அளவு பூமியில கணக்கிடுறதை விட சிறிய விஷயமா தான் இருக்கும். நம்ம பூமியே இந்த பேரண்டத்தின் சிறு துளி. அந்த சிறு துளியினுடைய சிறு இயக்கமே நம்முடைய வாழ்க்கை. இருக்கிற வரை சிரிச்சுக்கிட்டே, முடிஞ்ச வரை சிரிக்க வச்சுட்டு கிளம்பிடுவோம். இந்த ஒரு சின்ன புள்ளி தான் யூனிவர்ஸ். இந்த ஒரு சின்ன புள்ளி அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுக்கு வந்து ஏகப்பட்ட ராக்கு, டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி வெளியில் போயிட்டே இருக்கு. அப்படி வெளியில் போயிட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எரியிறதுமா எரியாததுமா இருக்குது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற நம்மளுடைய சன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பூமி மேலே தொடர்ச்சியாக ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போது தியான்னு ஒரு பெரிய எரிக்கல் வந்து மோதி அதில் உண்டான துகள்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் நிலாவாக உருவாச்சு. அதுக்கப்புறமேட்டு பூமி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பூமி மேலே இயற்கையாக வந்து விழுந்த வாட்டர் மாலிகுலர் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால நீர் உருவாச்சு. நீர் உருவாகி அது ஒரு 50 கோடி வருஷம் ப்ராசஸ். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீர் உருவாகி அதுக்குள்ளே ஒரு செல் உயிரி உருவாகுது. அந்த ஒரு செல் உயிரி ஆரம்பத்தில் முதல்ல பார்க்கும்பொழுது வளர்ந்து ஒரு மீன் மாதிரி இருக்குது. பட் அது மீன் இல்லை. நீட்சி அடைஞ்சு தரைக்கு வரும்பொழுது பார்க்க ஒரு தவளை மாதிரி இருக்குது. தவளையும் இல்லை. ஏன்னா அதுதான் இந்த உலகத்தின் முதல்ல உயிர் வாழ்ந்த டைனோசரஸ். டைனோசரஸ் முதல் பேரழிவில் அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த பூமி பல அழிவுகளை சந்திக்குது. அதுக்கப்புறம் மண்ணுக்கு கீழே எலிகளும் மரத்துக்கு மேலே குரங்குகளும் உருவாகுது. குரங்குகள் காட்டில் இருக்கிற கற்களை உரசுவதன் மூலமாக நெருப்புன்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. இந்த நெருப்புனால குரங்கோட முடி பொசுங்கி மனுஷன் ஆகிறான். மனுஷன் காட்டை கட்டமைக்கிறான். உணவு தேவைக்காக வேட்டையாட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் டெலஸ்கோப்னு ஒன்று கண்டுபிடிச்சான். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பரிணாம வளர்ச்சி. இந்த உலகத்தில் எல்லா விதமான உயரத்துக்கும் போயிட்டான். புது புது விஷயங்களை உருவாக்கிட்டான். உலகத்தின் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ போயிட்டான். ஏன் இமயமலை மேலே போயிட்டான், நிலாவுக்கும் போயிட்டான். இவ்வளோ உயரத்துக்கு போன மனுஷன் தான் இந்த முறை பூமி அழிக்க போகிறான். ஏன் அவ்வளோ உயரத்துக்கு போனான்ல அந்த மனுஷன் தான் இந்த முறை பூமி அழிக்க போகிறான். ஏன் பூமியை விட சின்னதாக என்னெல்லாம் இருக்குங்கிறது நம்ம ரெகுலராக பார்க்குறோம். இன்றைக்கே ஒரு தடவை பார்த்துருவோம். யூனிகார்ன் அப்படின்ற ஒரு சின்ன பிளாக் ஹோல் சவுண்டு குறைச்சிருங்க. நியூட்ரான். Okay, thank you. Few words from ma'am. யசுதா வீடு திரும்புகிறோம். நல்லா இருக்குது. ஐ வுட் லைக் இட். தன்ஷிகா வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? யசுதா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இதோட விடைபெறுவது யசுதா, தன்ஷிகா, தன்ஸ்லா. டாடா, பை பாய்.